வெல்கம் டு பைத்தோடிஜி. நாம பைத்தான் ஃபங்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே உள்ள செஷன்ல என்ன பார்த்தோம்? எப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது? ஒரு ஷாப்ல பில் பண்றாங்க அப்படின்னா, டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க? டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க? அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ இதுல நம்ம என்ன குடுத்திருந்தோம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் நம்ம ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி டாக்ஸ் கால்குலேஷன். ஸோ இதை எப்படி ரீயூசபிள் பண்றது? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு ஃபைல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ இதை ரீயூஸ் பண்றது எப்படி? இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம டாக்ஸ் கால்குலேஷன் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்ஸ் கால்குலேஷன் எடுப்போம். இதை அப்படியே எடுத்து நம்ம டாக்ஸ் ஃபைலுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க இந்த ஃபங்க்ஷனை மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இன்வாய்ஸ்ல நமக்கு டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றோம்ல, ஸோ இங்க பண்றோம். ஓகேங்களா? இதில் என்ன 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோங்கல்ல இங்கே. ஸோ இதை நம்ம டைனமிக்காக பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இதை டிஸ்கவுண்ட் புக்கு மாற்றிக்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட்னு ஒரு ஃபைலு, டாக்ஸ்னு ஒரு ஃபைலு, நமக்கு இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்வாய்ஸில் இப்போ நம்ம இந்த டிஸ்கவுண்ட்டையும் சாரி இந்த டாக்ஸையும் டிஸ்கவுண்ட்டையும் எப்படி இதை இம்போர்ட் பண்ணுறது, நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ வாட் வி நீட் டு டூ? இப்போ லெட்ஸ் கோ அண்ட் ஃபிக்ஸ் இட் ஹியர். என்னாச்சு? கால்குலேட் த டாக்ஸ். ஓகே. ஸோ டாக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ரவுண்ட் 3 நமக்கு 3 தேவையில்லை, 2ன்னு வச்சுக்கோம். ஸோ இங்கே மோரலஸ் நோ சேஞ்ச் பிகாஸ் இந்த டைனமிக்காக தான் வருது பர்சன்டேஜ் கால்குலேஷன். அதனால நம்ம இந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. இப்போ டிஸ்கவுண்ட்ல என்ன பண்ணுறோம்? ஓகே, சப் டோட்டல் லிமிட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதாவது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது நம்ம லிமிட் பண்ணுறது. இன்னொன்று பாருங்க, இந்த 0.1 அதாவது 10%. 10% என்னாச்சு? இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்குது. இதை நம்ம டைனமிக்காக மாற்றுவோம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டிஸ்கவுண்ட் percent. ஓகே, டிஸ்கவுண்ட் பர்சன்ட் இன்டிஜராகவே எடுத்துக்குவோம். லைக் 10% 20% அப்படின்னு நம்ம இங்கே கால்குலேட் மாற்றி பண்ணிக்குவோம். இங்கே என்ன பண்ணுவோம்? ஸோ கொடுக்குற டிஸ்கவுண்ட், இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளவு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இன்வாய்ஸுக்கு போகலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்க, 2 ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கு ரிமைனிங் 2 ஃபங்க்ஷன், லைக் கால்குலேட் டிஸ்கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் இந்த ஃபைலில் இல்லை. அதே மாதிரி டாக்ஸ், கால்குலேட் டாக்ஸ்ன்றது இந்த ஃபைலில் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எப்படி இதை கொண்டுட்டு வருது அப்படின்னா, ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஈச் ஃபைல், ஒவ்வொரு ஃபைலும் ஒரு மாடியூல். நம்ம எங்கே அந்த மாடியூல் என்ன இருக்கலாம்? கேன் ஹேவ் கிளாஸ், ஃபங்க்ஷன்ஸ் அல்லது வேரியபிள்ஸ், எது வேணாலும் அதில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அல்லது இன்னொரு மாடியூலுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஈச் ஃபைல், ஜஸ்ட் ரிமெம்பர், ஒவ்வொரு ஃபைலுமே கன்சிடர் அஸ் அ மாடியூல். ஓகேங்களா? இந்த மாடியூல் நம்ம எப்படி இம்போர்ட் பண்றது? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இம்போர்ட் பண்ணுவோம். எதை? டாக்ஸ்ன்றதை இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் டாக்ஸ். ஸோ டாக்ஸ்ன்ற இந்த ஃபைல்ல இருந்து எதை இம்போர்ட் பண்ண போறோம்? இப்போ இம்போர்ட், அங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? கால்குலேட் டாக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, கால்குலேட் டாக்ஸ் நமக்கு எரர் வரல. பாருங்க, இந்த லைன் வந்ததா இந்த பாருங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்க ஃப்ரம், நமக்கு அடுத்து என்ன? டிஸ்கவுண்ட் வேணும். ஸோ டிஸ்கவுண்ட் ஃபைல். ஸோ நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஃபைலுமே கன்சிடர் ஒரு மாடல். ஸோ டிஸ்கவுண்ட்ல இருந்து நம்ம இப்போ இதை இம்போர்ட் பண்ண போறோம், கால்குலேட் டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ பாருங்க, இங்க அந்த எரர் காமிக்கல. இங்க ஒரு சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கால்குலேட் த டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ல நமக்கு 3 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அங்க 3 பேராமீட்டர்ஸ்க்கு. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம்? 10% எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இதுல 10% நீங்க அனுப்பலாம். ஓகேங்களா? இது டாக்ஸ் பர்சன்டேஜ் 7% டைரக்டா இங்க கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். பாருங்க, சேம் ஆன்சர் நம்ம ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் மாடியூலா பிரிச்சிருக்கோம், ஒரு ஃபைல்ல போட்டிருக்கோம், அதை இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்க பாருங்க, இந்த டாக்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போ இந்த இன்வாய்ஸ் இருக்கு. இன்னொரு இன்வாய்ஸ் 2ன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபைலையே நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஒன் மோர் ஃபைல். என்ன பண்ணுவோம்? invoice2 டாட் பியூன் போடுவோம். இப்போ இங்க இதே கோடை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதே கோடை நம்ம இங்க எடுத்துக்குவோம். invoice2க்கும்
இன்வாய்ஸ் டூக்கு எடுத்துக்குவோம். ஸோ இங்க என்ன பண்றாங்க, இது ஒரு இன்வாய்ஸ் நம்ம பண்றோம். பட் ஆனா எனக்கு வந்து இங்க டாக்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணாங்க. எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் 20% வேணும். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து 10% இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இங்க பாஸ் பண்ணும்போது 20% பாஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். நம்ம இன்வாய்ஸ் 2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இன்வாய்ஸ் 2.py. ஸோ இங்க பாருங்க என்னாச்சு, நம்மளோட டிஸ்கவுண்ட் பிரைஸ் போக வந்து 130. ஏன்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் வந்து டிஸ்கவுண்ட் இங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, $15 வந்திருக்கு. இங்க வந்து $30. ஸோ பிகாஸ் இஸ் 20% நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு டைம் நீங்க இன்னொரு இன்வாய்ஸ் பண்ண போறீங்க, எனக்கு இல்லை அந்த இன்வாய்ஸ்ல வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் வேணும். ஸோ அப்போ நம்ம வந்து மாடிஃபை, இப்போ போய் கோடிங் நம்ம இங்க மாடிஃபை பண்ணவே தேவையில்லை. அதாவது இந்த டாக்ஸ்லயோ அல்லது டிஸ்கவுண்ட்லயோ நமக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை. எல்லாமே வந்து நம்ம வந்து பேராமீட்டர்ஸ்ல ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். எவ்ரி திங் இஸ் இந்த ஆர்குமெண்ட்ஸ். இந்த லிமிடெட் ப்ரைஸா இருக்கட்டும். ஸோ இப்போ லிமிடெட் ப்ரைஸை வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல நீ வந்து 200 இருக்கணும். ஓகே, 200 கொடுத்தா தான் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், 200 பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு இன்வாய்ஸ் 2ல இந்த டிஸ்கவுண்ட் வந்து 0 தான் வரணும். ஏன்னா நம்மளோட சப் டோட்டல் வந்து எவ்வளவு, 150 தானே வருது சப் டோட்டல். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ பாருங்க டிஸ்கவுண்ட் வந்து 0. ஸோ ஈஸி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்படின்னா ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் எப்படி பைத்தான்ல வந்து கிளாஸ் டிக்ளேர் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.